தொடர்பான வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது. இது சார்ந்த தகவலை தலைமை தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டதில் வழக்குகள் முடியும் வரை அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்ற விண்ணப்பம் மீது ஒரு வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் இந்த தகவலை கொடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கின் பின்னணி என்ன என்பதை விவரியுங்கள். திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரைக்கும் பல்வேறு புகார்கள் அளித்திருந்தார். குறிப்பாக உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் அந்த உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரைக்கும் அதிமுகவுக்கு அந்த இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று ஏற்கனவே இவர் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மனு அளித்திருந்தார். ஆனால் அந்த மனு மீது இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாமல் இருந்தது. எனவே இந்த ஒரு மனு மீது விசாரணை நடத்தி ஆணையம் உரிய அந்த முடிவை அறிவிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்த போது கடந்த பிப்ரவரி மாதம் கொடுத்த இந்த விண்ணப்பம் மீது இதுவரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அப்போது இந்த ஒரு விண்ணப்பம் மீது இன்னும் ஒரு வாரத்தில் தகுந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று இன்று தேர்தல் ஆணைய தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணையை மீண்டும் டிசம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. அதிமுகவினுடைய பிரதான சின்னமான இரட்டை இலை சின்னம் இது தொடர்பான வழக்கில் ஒரு முக்கிய நகர்வு நடந்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன். தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு அதானி குழுமத்துடன் கடந்த 3 ஆண்டுகளாக எந்த வணிக தொடர்பும் இல்லை என்று துறை அமைச்சரே விளக்கமளித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோன்று எழில் நகரில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் மழலையர் பள்ளியில் சீரமைக்கப்பட்ட வகுப்பறைகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மாணவ மாணவியருக்கு பரிசு பொருட்களை வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து திமுக எம்பிகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். அது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் முறைப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் சொல்லியிருக்கோம். அதுபடி இங்கேருந்து ஜோன் வைஸாக செக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆட்கள் அனுப்புகிறோம். இந்த காற்றல் தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். அதானி குழும முறைகேடு தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டது குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டுல சந்திச்சதா சொல்றாங்க. துறையுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரை சந்திச்சு? அவருக்கு வேற வேலை இல்லை. அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியமே இல்லை.